ஹெல்தியான ஒரு புதினா துவையல் வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த துவையல் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு காரத்திற்கு ஏற்ப 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் தனியா உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பத்தை புளி சேர்த்துட்டு நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ வறுத்ததுக்கு அப்புறம் அலசி வச்சிருக்க நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஓரளவுக்கு இந்த இலைகள்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஜாரில் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க. அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ வானலில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்ச புதினா சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்தியான ஒரு புதினா துவையல். இதில் வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காதனால 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வச்சிருந்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.